பேக் திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சின்ன ஒரு விளாக் தான். இந்த விளாகில் நம்ம ஊர்லலாம் செங்கல் சோலையில் அடித்து விற்று நம்ம வாங்கி கட்டுவோம். இங்கே அப்படி இல்லை. ஒரு இந்த கண்ட்ரியில் நம்மளே யூனிட்டில் செங்கல் அடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த செங்கலை கோயில் கட்டுறதுக்கு தேவையான இடத்துக்கு செங்கல் தேவைப்படும். அந்த இடத்துல மட்டும் செங்கல் அடிச்சுக்கிறது. மற்றதெல்லாம் பெரிய குரூப்பு தான். இந்த செங்கலை எப்படி இந்த செங்கல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரீ டயத்தில் மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு. அதனால் மேலே வேலை பார்க்க முடியாது. ஆனால் கீழே செங்கல் அடிச்சுட்டு இருக்கேன். அதை ஒரு நிமிஷம் நீங்கள் பார்க்கலாம். இதுதாங்க வந்து இங்கே வந்து அடித்து ஐயோ போதும் ஆகிடுது. செங்கல் அடிக்கிறதுக்குள்ளே ஃபேனுமே போய்டுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வெளில வேலை பார்க்கறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வாங்க போகலாம், பார்க்கலாம். இதாங்க வெளில அவுட்ரு, கடை தெரு எல்லாமே அவுட்ரு. சின்ன சின்ன கோயிலெலாம் இங்கே பக்கத்தில் இருக்குது. இதான் நான் பார்த்துட்ருக்கேன் வேலை. என்ட்ரன்ஸ் பார்த்துட்ருக்கேங்க. நான் பார்த்துட்ருக்கேன். நான் ஒண்டி தான் பார்க்குறேன். எதுவுமே கல் கில்லு எல்லாமே நம்ம தான். அது பின்னாடி எல்லாம் நம்ம பார்த்தது தான். இதில் நான் ஒண்டியும் பார்த்த வேலை தான் எல்லாமே. இல்லை வெறும் உங்களுக்கு மேலே ஏறி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. கீழே தண்ணி நிற்கிது. கீழே இறங்க போக முடியல. இங்கேயும் பாருங்க கொஞ்சம் மேலே அடிச்சு வச்சுருக்கு கல். தேவையான இடத்துக்கு மட்டும் பிரேக் செங்கல் அடிச்சுக்கிறது. மற்றதுக்கெலாம் அந்த புழுக்கு தான். இந்த புழுக்கு வச்சு கட்டிடுறது. பூரா நான் வண்டி தான் கட்டினேன். ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் கட்டி போட்டு போயிட்டாங்க பெரிய கோபுரத்தை. சின்ன கோபுரம் நான் தான் கட்டி பூசினேன். பெரிய கோபுரத்தையும் ஓரளவுக்கு பாதி முடிச்சிட்டாங்க. அவர் வந்து நான் இப்போ பாதி முடித்தேன். இப்போ இந்த இதை கட்டிகிட்ருக்காங்க. இப்போ தான் இதுக்கு என்ட்ரன்ஸ் கட்டிகிட்ருக்காங்க. இப்போ இது என்னைக்கு முடிய போகுதுன்னு தெரியல. மழை வேறு பெஞ்சு தண்ணி தான் நிற்கிது மேலே. தண்ணி நிற்கலாம் மேலே கலவை போட முடியல. அதெல்லாம் கீழே வேலை பார்த்துட்ருக்கேன். இதை பாருங்க என்ட்ரன்ஸ் அவுட்ரு. ஒரு சின்ன நார்மல் சிட்டி. ஒரு 2-3 கடை, அப்புறம் ஹோட்டலு. அது ஹோட்டல் தாங்க. அதெல்லாம் ஹோட்டல் தாங்க. அந்த ஹோட்டலு மதியம் 12 மணிக்கு மேலே தான் இருக்கும். இப்போ கீழெல்லாம் 2-3 கோயில் கட்டணுங்க. அங்கே சிவன் கோயில், நவகிரகம் எல்லாம் கட்டணும். கொஞ்சம் 1-2 தான் பார்த்துங்க. இப்போ கீழே போகலாம். இப்போ பார்த்துட்டு நினைக்கிறேன். ஏதோ வெளிநாடு வந்தாலே நம்மளே எல்லா வேலையும் பார்த்து நம்மளே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்தியானா பிரச்சனை இல்லை. லேபர் இருக்கும், நம்ம செங்கல் தனியாக வாங்குவோம், எல்லாம் வாங்குவோம். இங்கே அப்படி இல்லை. ஒரு இதுக்கும் ஒரே ஆள் தான் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் பரவாயில்லைங்க. அதுவும் ஒரு ஜாலியாக ஃப்ரீடமாக தான் இருக்குது. 4 பேர் இருந்தால் சண்டைவும் போகிறோம். சிங்கிளாக இருக்கும் தனியாக இருந்தோன்னா நம்மளே. ஆனால் கஷ்டம் இருக்கும் இல்லைங்கள. ஆனால் ஜாலியாக இருக்கும். ஜாலி மீன்ஸ் சண்டை வராது, எதுவும் வராது. நம்ம சாப்பிட்டோமா, நல்லா பார்த்தோமா, படுத்தோமா, தூங்கினோமான்னு இருக்கோம். 2 சண்டை வரும். அது ரொம்ப எதுக்கு நம்மளுக்கு தனிமை தான் பெட்ரு என்றைக்குமே.